திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். எப்பொழுதுமே மனதை தொட்ட ஒரு சில திரைப்படங்கள் பற்றி நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவேன். இந்த மனதை தொட்ட திரைப்படங்கள் அப்படிங்கும்போது என்னென்னா, சில திரைப்படங்கள்லாம் எனக்கே ரொம்ப எமோஷ்னலாக அது மாறிடும். நான் அப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்து பயங்கர எமோஷன் ஆகி, இப்படியும் நம்ம நாடு இருக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு படம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த ரமணா. இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் திரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஏஆர் முருகதாஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் படங்கள், தீனா படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் மட்டும் இல்லாமல் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு மெசேஜ், ஒரு பெரிய புரட்சி, ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஏராளமான திரைப்படங்கள் முதல்ல விநியோகஸ்தரில் இருந்தார். நிறைய சாக்கி சான் படங்கள்லாம் விநியோகஸ்தெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகி, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் இந்த படத்துக்கு முன்னாடி ரொம்ப சூப்பர் ஹிட், மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படிங்கும்போது ஏராளமான படங்கள் இருந்தாலும் அதில் மறக்க முடியாத படம் காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற படம். அதுக்கு பிறகு ரமணா படம் ஷூட்டிங்லேயே போகிறதுக்கு முன்னாடியே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் சங்கத்துடைய விழா ஒன்று நடந்தது. அந்த விழாவில் தான் ரமணா படத்தை அனௌன்ஸ் பண்ண ரெடியாக இருந்தாங்க. அப்போ ரமணா இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்போ 2002 சிங்கப்பூர், மலேசியாவில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு ஒரு போஸ்டர் வச்சாங்க. அந்த போஸ்டர் எப்படின்னா, கிட்டத்தட்ட விஜயகாந்த் சாருடைய ஒரு பழைய ஃபோட்டோ ஏதோ ஒன்று எடுத்து அந்த முறுக்கு மீசை மாதிரி வச்சு அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டாங்க. அதுதான் டைட்டிலாகவே போட்டாங்க, ரமணா அப்படின்னு. இந்த ரமணா அப்படிங்கிற அந்த டைட்டிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு டைட்டில். இந்த டைட்டில் அநேகமாக மணிரத்னம் சார் வச்சிருப்பாரோ அப்படிங்கிற அந்த டவுட் எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த பேர் ரமணா அப்படிங்கிறத தளபதியில் அவர் தான் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த டைட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலாக இருந்தது. இந்த கதைக்கு ஏற்ற டைட்டிலாக இருந்தது. இந்த கதையின் நாயகனுடைய பேர் தான் ரமணா, அதுதான் டைட்டில். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலகட்டங்களில் சோஷியல் மெசேஜ், அதாவது சோஷியல் மெசேஜிங்கும் போது பொது பிரச்சனைகளை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாட்டில் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. எந்த துறைக்கு சென்றாலும் லஞ்சம் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க. அதை எப்படி ஒழிக்கிறது, இந்த லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான கதையமைப்பு கொண்டு வராங்க. அந்த கதையமைப்பு தான் இந்த படத்தில் உருவாக்கின ஒன்று. அதில் இந்த படத்துடைய முதல் காட்சியிலிருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அப்பியரன்ஸ். எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, பயங்கரமான ஃபைட் எல்லாம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவரை காமிக்கும் போதே ஒரு கண்ணை அவர் பார்வையை மட்டும் காமிச்சார்னா அப்படியே பயங்கரமாக தீ பிழம்பு போல் அந்த முறைக்கிற ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, அந்த புருவங்கள் உயர்த்தும், ஆனால் அந்த பார்வை ரொம்ப சட்டிலாக, அந்த பார்வை அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நடித்தாருங்கிறது தான் பியூட்டியே. அந்த பார்வையில் ரொம்பவும் ஆக்ரோஷமாக காமிக்காமல் என்ன செய்வார் அப்படிங்கிறது தெரியாமே ஒரு பார்வை ஒன்று இருக்கும். ஒருவேளை இவர் இந்த மாதிரி ஏதாவது நடக்க போதோ, இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணிவிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டிலான ஒரு வியூ ஒன்று வச்சுருப்பார். அந்த பார்வை தான் அந்த படம் ஃபுல்லாக அவர் பண்ணியிருப்பார். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சீனே கேப்டன் விஜயகாந்த் அறிமுகப்படுத்திடுவாங்க. அந்த கதைப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15 பேரை கடத்துறதும், அந்த 15 பேரில் யார் முதல் ஆள் லஞ்சம் வாங்குறதில்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லஞ்சம் வாங்கின ஆளை கொன்னுறது அப்படிங்கிறது தான் இந்த கதை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத. அதில் நம்ம கேப்டனுடைய அந்த இதுவே பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒரு கேப்டன் படம் அப்படின்னாவே அவருக்கு ஒரு ஹீரோயின் இருக்கும், ஒரு டூயட் சாங் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவர் ஒரு 4 குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறாரு, ஒரு மிடில் ஏஜ் மேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த 4 குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறாரு அப்படின்னப்பே கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க 4 பேரும் வெவ்வேறு இடத்தை சேர்ந்த ஒரு அனாதை குழந்தைங்க. ஒரு ஹிந்திக்கார குழந்தை ஒன்று, ஒரு ஃபாரின் கேர்ள் ஒன்று, அதை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. இந்த மாதிரி வெவ்வேறு இடத்தை சேர்ந்தவங்க 4 குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறாரு. என்னடா 4 குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறாரு, இவருக்கு என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. எடுத்தோன்னே ஆக்ஷன் சீனில் இறங்கிடுவாங்க. அந்த ஆக்ஷன் சீனே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டே எனக்கு இன்னும் மனசில் நீங்காத ஷாட் என்னென்னா, கேப்டன் அறிமுகப்படுத்தும் போது அந்த ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் அப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பார். அப்படியே ஆப்ரேட் பண்ணி அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே ஒரு செல் அவுட்டில் அப்படியே காமிச்சிட்டே வருவாங்க. இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் இந்த நேரத்தில் சொன்னோம் MS பிரபு அவர்கள். பிரமாதமான ஒளிப்பதிவு. அது உண்மையிலே ஒரு மாசாக காமிச்சிருப்பார். ஸோ அப்போ அந்த கேமரா அப்படி காமிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் அப்படி காமிக்கிறாங்க.
அப்படி காமிக்கிறப்ப அந்த பக்கத்தில் ஒரு கப்பில் காஃபி இருக்குது, அதை எடுத்து அந்த டீம் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கோம், அதான் அந்த ஃபஸ்ட்டு இது. அப்படி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த கண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துவாங்க. இது வரைக்கும் கேப்டனோட கண்ணை வந்து எப்படி இல்லாமல் காமிச்சிடும். பட் இதனால் கம்ப்யூட்டருடைய அந்த எட்ஜ் இருக்கும், அந்த எட்ஜ் இப்படி இருக்கும், அந்த கண் இப்படி இருக்கும், அந்த கம்ப்யூட்டர் இப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த சாயல் இருக்கும், ரொம்ப சட்டிலாக, அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கடத்தல் அப்படின்னோடனே, இந்த கடத்தலில் அந்த முதல் ஆளை வந்து கொண்டுருவாங்க. அந்த முதல் ஆளை கொண்டோன்னா போலீஸுக்கு ஒரு பெரிய பரபரப்பு. போலீஸுக்கு பரபரப்புன்னொன்னே அந்த போலீஸ் வந்து அதில் சட்டிலாக சில சீன் காமிக்கணும் இல்லையா. அதில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவர் தான் வந்து ஒரு பெரிய உயர் அதிகாரி இருப்பார். அவர் வந்து சொல்லுவார், இது காவல்துறைக்கு மிகப்பெரிய சவால், இதை கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னா கட் பண்ண அந்த பக்கம் வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரியில் வந்து அந்த டாம் வந்து அப்படின்னு சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அது டிவியில் ஓடிட்டு இருக்கும். ஸோ என்னன்னா என்ன இவங்கெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்களாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டில் அந்த டைரக்ஷனல் டச் அப்படின்வாங்க. அண்ட் அந்த கதைப்படி வந்து அந்த அந்த உயரதிகாரி பேர் சண்முக பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும் சண்முக பாண்டியன் அவருடைய 2வது பையனுடைய பேர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, இவர் வந்து ஒரு அமைதியான கேரக்டரா, அதாவது என்னன்னா ஆக்ரோஷமாக சண்டை போடுறது, பயங்கரமாக கோவமாக பேசுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் டயலாக் டெலிவரியிலே வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோம் அந்த காலேஜில் வந்து ரவுடிசம் அட்டாக் பண்ண வருவாங்க. ஒரு சின்ன பந்த் ஒன்று நடக்குது, நீங்கள் கடையெல்லாம் அடைச்சிட்டோம், நீங்கள் காலேஜையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்ல வரும்போது, இன்னைக்கு எக்ஸாம், அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட தாமதமாகக்கூடாது, இன்னைக்கு எக்ஸாம், ஒரு செகண்ட் கூட உங்களால் எக்ஸாம் லேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சட்டிலாக இருக்கும். அது என்னன்னா ரொம்ப கோவப்பட்டும் பேச மாட்டார், ரொம்ப இறங்கியும் பேச மாட்டார், அந்த ஒரு கணீர் டோன் இருக்கும். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு புது கேப்டன் அவர்களை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது, அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் ரமணால. அண்ட் டயலாக் டெலிவரி மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது யுகி சேது தான் இதை கண்டுபிடிக்கிறார். அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கார். அவர் வந்து இன்னைக்கு பல பேர் இந்த படத்தை பார்த்தா அவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க. அதாவது எப்படின்னா அவங்க ஹையர் அஃபிஷியல்லாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, முன்னாடி உட்காந்துருக்கும் யுகி சேது வந்து கரெக்டாக அதை கண்டுபிடிப்பார். ஆனால் வந்து அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம், ஏய் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், நீ எதுக்கு உள்ளே இருக்க, வெளில போ அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து பல வேலை பார்க்குற இடத்துல வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், நமக்கு டேலண்ட் இருக்குது ஆனால் நம்மளுடைய கேரக்டர் வச்சு நம்மளை மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. அதில் இந்த யுகி சேதோட கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவருடைய டயலாக் டெலிவரி, வே ஆஃப் டயலாக் டெல்லிங் இருக்குல்ல, அது ரொம்ப பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ வந்து யுகி சேது அவர்கள் நையாண்டி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி தான் யுகி சேது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து யுகி சேது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில், அதாவது நடிப்புலேயே ஒரு வித்தியாசம், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக, ஒரு ஜீப் ஓட்டுற டிரைவராக வருவார். அந்த ஜீப் ஓட்டுற டிரைவர் பேசும்போது அவர் வந்து, சார் எனக்காக ஒரு 15 days லீவ் கொடுங்க சார், நான் இதை கண்டுபிடிச்சிட்றேன் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான ஆப்ரேஷன் இல்லை, இதில் மொத்தம் ஏராளமான பேர் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதில்ல ஒரு ஆள் அப்படின்வார். ஸோ இந்த சொல்கிற டோன் இருக்குல்ல, அந்த டோனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தரும் கதையில். நீங்கள் இன்றைக்கும் ரமணா பார்த்தோன்னா ஒரு ஷாட்டு கூட இது வேணாம், இது போர் அடிக்குது, அடுத்த ஷாட்டு போகலாம் அப்படின்னு தோணவே தோணாது. இந்த படம் வந்து ரொம்ப லென்த்தியான படமும் கூட, 2 மணி நேரம் 58 நிமிஷம் படம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் படம். அது இந்த 3 மணி நேரம் படத்தை அவ்வளவு அழகாக எங்கேயுமே எடிட்லாம் பண்ண தேவை. நான் இப்போ கூட இந்த படத்தை அப்படி பார்க்கும்போது பார்த்தப்ப ஒருவேளை இந்த சீனை தூக்கிருக்கலாமோ, ஒருவேளை இந்த சீன் தேவையில்லாமல் இருந்திருக்குமோ, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கதைப்படி என்ன சொல்லணும் அவ்வளோ அருமையாக அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோடைய படத்தில் அதிகமான பாடல்கள் கிடையாது, ஒரே ஒரு பாடல் தான். அந்த ஒரே பாடல் அது வந்து நம்ம ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து படத்தில் பாடுறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கேசட்டில் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துன்னா ராஜா சார் அந்த பாட்டை பாடியிருப்பார். அது அருமையான பாடல். அது வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது, அள்ளி வந்த வண்ணங்களை இந்த நெஞ்சில் நீ தூவு, சின்ன பறவைகள் கொஞ்சி பறக்குதே, பட்டு சிறகிலே பனி தெளிக்குதே, அடித்தாய் தென்றலே வந்து நீ பாடு ஆராரோ. அருமையான பாட்டுங்க அது. படத்தில் ஒரு பாட்டுனால அந்த ஒரு பாட்டு அவ்வளோ முத்து முத்தாக இருக்கும், அவ்வளோ கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு மாண்டேஜ் சாங் தான், அந்த குழந்தைங்களோட ஒரு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாண்டேஜ் சாங் தான் அது. அண்ட் இந்த சாங்கை தவிர்த்து வேறு எதுவும் சாங் கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு பிரித்து மேஞ்சிருப்பார் ராஜா சார், அந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேக்ரவுண்ட் ஸ்கோர். அப்புறம் இதில் வந்து ரியல் டைம் இன்சிடென்ட்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது.
அதில் என்னென்னா இது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது ஒரு தனியாக ஒரு பெரிய டீம் வச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் யார் லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறத கடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை விட்டுட்டு ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கேயும் ஒரு விட்டு வைக்கல ஸ்கிரிப்டில், ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த பேஷண்ட் வந்து டெட்டு. அந்த தனியார் மருத்துவமனையில் வந்து அவங்க காசை வசூலிக்கிறதுக்காக காசெல்லாம் கட்டினதுக்கப்புறம் நேற்று ராத்திரியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சார் நேற்று ராத்திரி சொல்லலை அப்படின்னா, சொல்லியிருந்தா நீ காசு கொடுத்துருப்பியா அப்படின்னோன்னா, அந்த ஒரு காமன் மேன் பயங்கரமாக அழுவாப்பில். அப்போ கேப்டன் வந்து ஒரு முடிவு எடுத்து நேராக போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆல்ரெடி டெட்டான ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு கொடுக்கும்போது, அப்போ ஒரு சொல்லக்கூடிய அந்த டைலாக் நல்லாயிருக்கும். அப்படி கொடுக்கும்போது, சார் இவர் எங்கள் அண்ணன், எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, தயவு செய்து இவர் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னுவார். அப்படின்னா உடனே அவங்க வந்து ஓ இதான் டைம் அப்படின்ட்டு அந்த டாக்டர்ஸ்லாம் அந்த ப்ளே பண்ணுற ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே கற்பனை தான். அந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலும் நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் இதெல்லாமே ஒரு கற்பனை தான். அந்த விஷயத்தை பண்ணுறப்போ வந்து அந்த டைலாக் நல்லாயிருக்கும். அந்த அம்மா அந்த டெட் பாடி கொண்டு வந்தார் இல்லையா, அந்த அவங்களுடைய ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் வந்திருப்பாங்க, பசங்கள்லாம். அவங்கள்ட்ட சொல்லுவார், இப்போ டாக்டர் வந்து சொல்லுவார், நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எங்களால் அவரை காப்பாற்ற முடியல, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லுவார். ஐயா என்னையா சொல்கிறீங்க, அவர் காலையிலே 7 மணிக்கே இறந்துட்டாரு அப்படின்வாங்க. அந்த சீன் பார்க்குறப்போ இல்லை தேட்டரில் அவ்வளோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போவும் அது பார்க்குறேன் திருப்பி. இத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சீனை பார்க்குறப்போ அந்த சீனில் அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. அவங்க சொல்லும்போது உடனே அந்த டைலாக் அவங்க வந்தோடனே அந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாதிரி நடிப்பார். அவர் லைட்டாக கண்ணு முழிச்சாரு, உங்களை கூப்பிடலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவர் மறுபடியும் மயங்கிட்டார். டோன்ட் வரி, ஹி வில் பி ஆல் ரைட் அப்படின்னார். டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றிருங்க அப்படின்னு. இதுக்காக பாம்பேலேருந்து ஒரு டாக்டர் வரணும், அது சொன்ன விதம் நல்லாயிருக்கும். அவர் இங்கே வந்திருக்காரு, அவருக்காக நான் வந்து அவங்க வந்து ஸ்பெஷலாக வரணும்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க வந்து எஸ் இந்த அவங்க அந்த பேஷண்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது விஜயகாந்த் சார் ஒரு டைலாக் சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, பேலன்ஸ் 3 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க, பேலன்ஸ் ஒரு 2 லட்ச ரூபா, அதை கட்டிட்டு நீங்கள் டெட் பாடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னோடனே உடனே இவர் வந்து சொல்லும்போது அதை சூப்பராக சொல்லுவார், 20 லட்சம் நீங்கள் எங்களுக்கு தரணும், அப்போதான் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும்னு. 20 லட்சம் நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். அப்போ சொல்லிட்டு உடனே அந்த டைலாக் சொல்றாரு, ஒருத்தர் டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னா அப்படின்னு ஒரு லுக் விடுவார். அட 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 அந்த ஒரே லுக்கில் மொத்த சீனும் கன்வே ஆகிடும். அப்போ உடனே வந்து ஒரு எல்லாம் வந்து காசெல்லாம் செட்டில் பண்ணணுன்னா அந்த வில்லனுடைய ஆட்கள் விஜயன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு, பையன் கேரக்டர் வந்து ரியாஸ் கான் பண்ணியிருப்பாரு. உடனே அவர் வந்து அந்த காசெல்லாம் செட்டில் பண்ணோம், 20 லட்ச ரூபா செட்டில் பண்ணோன்னா 20 லட்ச ரூபா செட்டில் பண்ணார். 20 லட்ச ரூபா செட்டில் பண்ணும்போது உனக்கு என்ன இப்போ 20 லட்ச ரூபா தானே அப்படின்னா, இல்லை நான் கொடுத்த 3 லட்சத்தையும் சேர்த்து 23 லட்சம் அப்படின்வார். அப்போ சொல்லும்போது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, சார் இப்போ இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே அந்த இடத்துல அவர் சொல்கிற டைலாக்ல ரொம்ப சிம்பிளாக வச்சுப்பார், உடனடியாக உங்கள் ஹாஸ்பிட்டலுடைய எம்டி இங்கே வந்தாகணும் அப்படின்வார். அதை சொல்கிற டோனு, அவர் கண் பார்வை அப்படி ஒரு பவராக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, அந்த டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து பணம்லாம் இன்னி கொடுத்துருவாங்க. அப்போ தான் அந்த மேஜர் மாஸ் டயலாக் ஆஃப் த ஃபிலிம், சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. நான் பவர் அது. அதாவது என்னன்னா, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சாரி கேட்டால் சரியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு சாதாரண சிம்பிள் டயலாகை கூட யார் சொல்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டயலாக் டெலிவரி வந்து கேப்டன் அவர்கள் வந்து பட்டையை கிளப்பியிருப்பார். அதில் எனக்கு அந்த சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எனக்கு முக்கியமான இன்னொரு சீனுங்கும் போது இதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தா ACF, ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் எப்படி அப்படிங்கிறப்போ இந்த ஐடியாவே சரியான ஐடியா. அதாவது மாணவர்கள் தான் மிகப்பெரிய சக்தி, மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்கிறது தான் வேதவாக்கு. இன்றைக்கி எத்தனையோ மாணவர்கள் வந்து அவங்க ஆசிரியர்களை நினைவு வச்சுருப்பாங்க, அவங்க ஆசிரியர்கள் சொன்னதை கேட்டிருப்பாங்க, அவங்க சொன்ன விஷயத்தை தான் வாழ்க்கையில் அவங்க ஃபாலோவும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஏராளமான மாணவர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு கதையில் இந்த கதையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை கரெக்டாக இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த மாணவர்கள் வந்து எல்லாரும் இவர் போய் யுகி சேது போய் அந்த சர்வே பண்ணுவார். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் லஞ்சம் வாங்காத ஒருத்தர் தான் அந்த லஞ்சம் வாங்குறவரை பிடிச்சி கொடுக்க முடியும். அந்த லஞ்சம் வாங்காத ஒருத்தர் யார்?
அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணால் இவர் ஹிந்து, இவர் முஸ்லீம், இவர் படித்தது இந்த காலேஜில், இவர் படித்தது இந்த காலேஜில், இவங்க 2 பேருக்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. அப்படின்னப்போ ஒரு பார்பர் ஷாப்பில் உட்காந்துருக்கும் போது அந்த ஷாட் வரும். உடனே ஒருத்தர் வந்து டே என் ஃப்ரெண்டா காலேஜ் மேட்டு அப்படின்னு நானும் நீ ஒரே காலேஜ் தான் படித்தோம், எனக்கு தெரியாமல் எப்படா வந்து ஃப்ரெண்டு அப்படின்னா, டே நான் வந்து யூஜி தாண்டா அவங்க கூட படித்தேன், பிஜி அவரோட படித்தோன்னா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஃபினிஷ் பண்ண டிகிரியில் வேலை சேர்ந்துருப்பாங்க. வேலைக்கு சேர்ந்தோன்னா உடனே எல்லாரும் போய் டக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் உடனே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு உட்காந்துட்டு இவங்கெல்லாம் யூஜி எங்கே படித்தாங்க பாருங்கன்னா எல்லாரும் நேஷ்னல் காலேஜ். அப்போ அவங்க எல்லாரும் நேஷ்னல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நேஷ்னல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அந்த நேஷ்னல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா இவங்களுக்கு கைட் பண்ண யாரோ ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த கொண்டு வர்ற விதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி கொண்டு வந்த விதத்திலேயே வந்து நடுவில் வந்து பார்த்தா ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். அது என்னென்னா, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. அது கரெக்டாக ஒரு சீன். அந்த ஒரு ஷாட்டுக்காக டைரக்டர் துரை வந்து நடிச்சிருப்பார். அதில் அவர் முகவரி படம்லாம் டைரக்ட் பண்ணது அவர் வந்து நடிச்சிருப்பார். வந்து மாஸ்டர் பார்த்தீங்களா மாஸ்டர், நம்முடைய இயக்கத்தை பற்றி அமெரிக்காவில் டைம்ஸ் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க, இதனால் கரப்ஷன் ஒழியும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர்னோன்னே. அப்போ டக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம கடத்தப்பட்ட அந்த 15 பேரில் முதலாவதாக இருக்கிறது உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் டைலாக் சொல்லுவார். அவர் வந்து ரொம்ப அழுதுவார். அழுதுட்டு அந்த கேரக்டர் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவர் விஜயகாந்த் சார் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ நான் இந்த ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுத்தேன்னா அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் மாஸ்டர், எங்கள் அப்பா நல்ல அப்பாவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் நல்ல பையன் மாஸ்டர் அப்படின்னு அழுதுட்டு, மாஸ்டர் கொஞ்சம் வலிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க மாஸ்டர் அப்படின்னார். சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், அந்த டைலாகாக இருக்கட்டும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சதே என்னென்னா, எதுவுமே இந்த எக்ஸ்ட்ரா டைலாகு, தேவையில்லாத டைலாகு எதுவுமே இல்லை. பர்ஃபெக்டான டைலாகு, கரெக்டான மீட்டர், கரெக்டான காட்சி, எதுவுமே இது எக்ஸஸ், இது வேண்டாம். படத்தையே எனக்கு தெரிஞ்சுனா இந்த படம் வந்து அமைஞ்சது அந்த மாதிரின்னுவாங்க. படம் வந்து அப்படியே ஒரு ஜானரில் அப்படியே போகுது, மெல்லியமாக அப்படி ஒரு கதை, அருமையான கதையான வருது. எனக்கு தெரிஞ்சு ஷூட் பண்ணும்போதும் டென்ஷன் இல்லாமல் அழகாக பொறுமையாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வர்ற காட்சிகளில் வந்து பார்த்தா விஜயனோட கேரக்டர், அதாவது தமிழ் சினிமாவில் முக்கியமாக சொன்னோம்னா இன்ட்ரோல் பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹாஸ்பிட்டல் சீனுக்கு அப்புறம் தான் அந்த இன்ட்ரோல் பிளாக். அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் தான் அந்த ரியாஸ் கானுடைய அப்பா. ஸோ ரியாஸ் கான் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா வந்து விஜயன் தான், ஒரு பெரிய ரவுடி. அவர் வந்து யாரா வந்தா, என் பையனே இன்னைக்கு தற்கொலை பண்ணி செத்துட்டான், ஏன்னா அது வந்து அவமானம் ஆகிடும். 20 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டு கொடுத்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு செட்டிலும் பண்ணிவிட்டு இவருடைய 3 லட்சத்தையும் வாங்கிட்டு அதை வந்து கரெக்டான ஆவணங்களை கவர்மெண்ட்லேயும் போட்டு கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வாங்க வச்சிடறாரு. அப்போ ரொம்ப கடுப்பாகி போய் மானம் போச்சேன்னு சொல்லி ரியாஸ் கான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாப்புல. இப்போ விஜயன் வந்து அந்த கேள்வி கேட்கும்போது, சார் நம்ம ஆஃபீஸில் அப்போல்லாம் சிசிடிவி கிடையாது, அந்த மாதிரி காட்சிகளை வைக்க முடியாது சார், நம்ம ஆஃபீஸில் ரிசப்ஷனில் உள்ள கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் சார். அதுதான் வந்து ஆரம்ப காலம், சிசிடிவி கிடையாது, ஒரு ரிசப்ஷனில் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க, யார் யார் வரா யார் யார் போகிறாங்க. ஸோ அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கும் சார். அப்போது அந்த சீனை வந்து சேர்ப்பாங்க. யார் சார் இது அப்படின்னு சொல்லும்போது இவர் போய் ஈஸியது கண்டுபிடிக்கிறதுக்கும் இவங்க இந்த பக்கம் வந்து விஜயன் சொல்கிறதுக்கும் அந்த சீனை வந்து அப்படியே ரெண்டும் பேரலாக காமிப்பாங்க. அப்படி காமிக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்கும்போது இன்ட்ரோல் பிளாக்குக்கு நான் எழுந்து வெளியில் போகவே இல்லை. எப்போ படத்தை திருப்பி போடுவாங்கன்றது அது வந்து நான் மட்டும் இல்லை, ஹோல் தியேட்டரில் எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்திரிக்கல. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இதை விட ஒரு பயங்கரமான இன்ட்ரோல் பிளாக் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படத்துக்கு அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக் பார்த்துருக்கேன், அதுதான் பாஷா. அந்த இன்ட்ரோலில் ஒரு சண்டை போட்டு அந்த ஒரு தடவை சொன்னா அப்படின்னு சொல்கிற இடம். அதுக்கப்புறம் இந்த ரமணாவில் இந்த பர்டிகுலர் காட்சியில் விஜயன் சொல்லுவார், அந்த ஃபேஸை காமிச்சா, நோ இவன் செத்து 9 வருஷம் ஆச்சுரா அப்படின்வார். இவன் செத்து 9 வருஷம் ஆச்சுன்னா யார் இந்த கேரக்டர், என்ன இப்படி ஒரு கதை இருக்க, இன்ட்ரோல் பிளாக்ல இன்னும் இவருக்கு ஒரு பின் கதை வேற இருக்கா, அப்போ அந்த கதையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வந்தது இந்த ஸ்க்ரீன் பிளே, பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே. ஆனால் மாணவர்கள் சக்தி தான் ரொம்ப முக்கியம். ஒரு இயக்கம்னா என்ன, ஒரு இயக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கும், ஒரு இயக்கத்தில் வந்து சேரணும் அப்படின்னா அவங்க ரொம்ப அதாவது 5ல் விளையாது 50ல் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குள்ள வந்து அந்த கல்வியை அதை புகட்டி இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி 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 அவங்கள வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம். ஸோ அந்த ஏசிஎஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது மாணவர்கள் இயக்கம் மத்தியில். அந்த ஏசிஎஃப் வந்து அவ்வளோ பேருக்கும் வந்து எஸ்
இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி மாணவர்கள் சேர்ந்து போராடணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இந்த இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஏராளமான விஷயங்கள் வந்தாலும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் எப்படி கண்டுபிடிக்கிறார் யுகி சேது, அதுக்கப்புறம் அதுக்கான போலீஸ் வர்றது. இந்த போலீஸ் வர்றது அப்படின்னா வழக்கமாக தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வரார். அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து எனக்கு தெரிஞ்சு வல்லரசு படத்தில் அறிமுகப்படுத்தினார்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் சார் தான் அறிமுகப்படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பஞ்சாப்லேருந்து வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அவர் வந்தோடனே சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் சென்டிமெண்டல் இடியட்ஸ், ஏன் இப்படி இருக்கீங்க, எல்லாரும் பின்னாடி ஒரு கூட்டம் சேருது அப்படின்னு அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். என்னையா எவ்வளோ நாள் பண்ணீங்க, அந்த கேஸை கண்டுபிடிக்கலையான்னு. அப்போ யுகி சேது வந்து சொல்லும்போது அந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டியா, நான் வரேன் அவன் கூட வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவர் பார்க்குற காட்சியாக இருக்கட்டும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த ஒரு ஆள் கண்டிப்பாக நமக்கு அவங்க பேரை தெரிஞ்சிடும் சார் அப்படின்னப்போ அந்த எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அடிக்கிற சீன் ஒன்று வரும். அந்த சீனு கூட அதில் அதாவது ஒரு சீன் எடுத்தோன்னா அந்த சீனில் கூட 2 முக்கியமான எலிமெண்ட் வச்சுருப்பார். அவங்க ஒன்று எல்லாம் அடிப்பாங்க, அடித்தோன்னே யார் அந்த ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் இப்படி அடி வாங்கி சாவுறேங்க அப்படின்னு சொல்கிறப்போ, சார் இவங்களை பெற்றவங்கலாம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், எந்த வார்த்தையும் வரல அப்படின்வாங்க. எந்த வார்த்தையும் வரலன்னா திருநெல்வேலியில் கூட இதே மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சார், அங்கே ஏதாவது கேட்டு பார்ப்போம்னா திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்தோன்னா அங்கே அவர் சொல்லுவார், ஏன்னா அங்கே யாராவது பேர் சொன்னாங்களா, இங்கே ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாவோ அப்படின்வார். அந்த சொல்கிற டோன்லேயே அவர் வந்து எனக்கு திருநெல்வேலியிலேயே சொல்லலைன்னா சென்னையில் இருந்து எங்கேயா சொல்ல போகிறான், ஒன்றும் சொல்ல மாட்டான், என்னையா பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வர்ற ஷாட் இருக்கும். அதில் நம்ம கலைராணி ஒரு ஷாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷாட் வந்து என் பிள்ளைய விட்டுக்கினேன். இப்போ எல்லாருக்கும் தியேட்டரில் என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, ஒரு அவங்கவுங்க பிள்ளைகளை அடிக்கும்போது வந்து கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு அக்காவுக்கு அப்பாவுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு மனவேதனை இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்படியும் அந்த ஒரு பேரை சொல்லிட்டு சாமி வேணாம் சாமி நம்ம நீ முக்கியண்டா அப்படின்னு சொல்கிறது தான் ரியலாக இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டு அந்த அம்மா வந்து வலிச்சா கொஞ்சம் பொறுத்துக்கையா, ஆனால் எவ்வளோ வடித்தாலும் ஒரு பேரை மட்டும் சொல்லிடாதையா அப்படின்னோன்னா அலறிச்சு தேட்டரு. அப்படி ஒரு கிளாப்ஸ் அந்த ஷாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்கும்போது அந்த பர்டிகுலர் ஷாட்டில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குறப்ப அந்த அம்மா சொல்லும், அது அந்த ஷாட்டில் ஒரு சைலன்ஸ் ஒன்று விட்டுருப்பாங்க. யாருமா அவர் கருப்பா வெள்ளையா குள்ளமா நெட்டையா எதுவுமே தெரியாது, அவரை நீ பார்த்துருக்கியா அப்படின்னா அந்த அம்மா உடனே கடவுளை நேரில் பார்த்துருக்கியா நீ அப்படின்னு ஒரு சைலன்ஸ் ஒன்று வரும். வாட் அ பியூட்டிஃபுல் ஷாட். அந்த கதை எங்கேயுமே தொய்வு பெறலை அப்படிங்கிறது தான். அதில் எனக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ எமோஷனலாக நமக்கு ஃபீல் ஆகுது. தியேட்டரில் உட்காந்துருக்கோம் அத்தனை பேருக்கு, எனக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வருது. அது என்ன ஒரு அந்த கேப்டனுடைய ஆளுமைத்தனம் இருக்குல்ல, அந்த ஒரு கேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு லீடர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு தலைவன்னா இப்படி தான் இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பட்டையை கிளப்பியிருப்பார். அப்புறம் அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வரும்போது அந்த முதலமைச்சர் கேரக்டர் ரவிச்சந்திரன் சொல்வார், என் பேரை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா, நான் உனக்காக பொது மன்னிப்பு வாங்கி தரேன்னுவார். அப்போ சொல்கிற டயலாக் தான், அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தலைவன் தான் மாபெரும் தலைவன். அந்த தலைவன் வந்து அவன் சொல்கிறான், அது சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஒருத்தன் இறந்ததுக்காக அவங்க அம்மா இறந்தாங்கன்னா அவன் நல்ல மகன் அர்த்தம், ஒருத்தன் இறந்ததுக்காக அவனுடைய பிள்ளைகள்லாம் அழுதுன்னா அவன் நல்ல அப்பான்னு அர்த்தம், ஒருத்தன் இறந்ததுக்காக கூட பிறந்தவங்கலாம் இறந்தாங்கன்னா அவன் நல்ல சகோதரன் அர்த்தம். ஆனால் ஒருத்தனுக்காக இந்த நாடே அழுகுதுன்னா அவன் ஒரு நல்ல தலைவன் அர்த்தம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்க, இவரே போய் சரண்டர் ஆகிடுவார். சரண்டர் ஆனோன்னா தீர்ப்பு சொல்லிடுவாங்க. இந்த சரண்டர் ஆகிற ஷாட்டு கூட அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான் ஆரம்பித்த காலகட்டம், அதில் அந்த ஷாட் வச்சுருப்பாங்க, இன்றைக்கி நான் வந்து சரண்டர் ஆக போகிறேன்னு. அந்த சரண்டர் ஆகிறதை எவ்வளோ தூரம் ஒரு சீக்கிரசியாக வச்சுருக்காருங்கிறதும், அதுக்கப்புறம் அவர் சரண்டர் ஆனதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட் அந்த முதலமைச்சரோட பேசுகிற சீனு, அந்த முதலமைச்சரோட பேசுகிற சீனில் வந்து அவர் சொல்லுவார், நான் தீர்ப்பு எழுதப்பட்ட பேனா, அதனால் எனக்கு தண்டனை கிடைச்சிதான் ஆகணும், தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குன்னு தெரிஞ்சா இங்கே மறுபடியும் தவறுகள் நடந்துட்டுருக்கோம், அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்வார். வாட் அ டயலாக். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷாட் முடிஞ்சு நான் ஒரே ஒரு தடவை என் குழந்தைங்கள்லாம் பார்க்கணும் போது விஜயகாந்த் சார் அந்த அழுதுகிட்டே பேசுகிற அந்த டயலாக் இருக்கும். எனக்கு கடவுள் 2 தடவை குழந்தைங்க கொடுத்தாங்க, ஆனால் வாழை கொடுத்து வைக்கல. இந்த 4 குழந்தைங்களோட மறுபடியும் வாழலாம்னு நினச்சேன், மறுபடியும் எனக்கு வாழை கொடுத்து வைக்கல, அதான் மேட்ரு. அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வரும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும். அந்த ஹீரோயின் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல அது பாதியிலே நிறுத்திடும். அந்த ஷாட்டையும் அப்படியே அன்ஃபினிஷ்டாக அப்படியே விட்டுருவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு சீனுக்கு ஒரு டைலாக், அதுதான் வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசின ஒரு சீன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்வார்.
அதில் வந்து சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 6 கோடி, அதில் ஆண்கள் 3.5 கோடி, பெண்கள் 2.5 கோடி அப்படின்னு இப்படி வரிசையாக அப்படி சொல்லிகிட்டே வருவார். அதை சொல்கிறதே அவ்வளோ அழகாக இருக்கும். மொத்தம் இத்தனை பெட்டு, அதில் இத்தனை பேஷண்ட், டெய்லி ஒரு கற்பழிப்பு, ஒரு கொலை, மொத்தம் 72 கேஸ் அப்படின்னு ஒன்றா சொல்கிறப்போ அந்த அவருடைய அந்த சென்சஸ் கணக்கு, ஒரு நாட்டை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அருமையான டைலாகாக இருக்கும், பிரமாதமான டைலாகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளைமேக்ஸ் சீனில் அவர் பேசுகிற டைலாக், அது வரைக்கும் இந்த படத்தில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வித்தியாசமாக சட்டிலாக தான். ஒரு வில்லனை வந்து கடைசியாக விஜயனை பார்த்து அந்த தாதாவை தூக்குற ஷாட்டில் கூட பழைய சீன் ஒன்று இருக்கும் ஃப்ளாஷ்பேக்கில். சிம்ரன் ஒரு நல்ல கேரக்டர். சிம்ரன் வந்து இந்த ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கூட இந்த மருதாணி வைக்கிற ஒரு ஷாட் இருக்கும்போது அந்த குழந்தை சிரிச்சிட்டே இருக்கும். என்ன சிரிச்சிட்டே இருக்கேன், ஏன்டி என் புருஷன் எனக்கு மருதாணி வச்சுறேன், நீ என்ன சிரிச்சிட்டே இருக்க அப்படின்னோடனே, அம்மா அது புதினா சட்னி, அப்பா அவங்கள நல்லா ஏமாத்திட்டார் அப்படின்னு அவ்வளோ ஒரு லைவ்லியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கூட என்னென்னா ஒரு டைலாக் வந்து விஜயன் வந்து பேசுகிறது வந்து, நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் போடு, உனக்கு 2 சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஷாட் வந்து அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் விஜயனுக்கு வந்து சொல்லுவார், நீ தமிழ்நாட்டில் யாருக்கு வேணாலும் ஃபோன் போடு, உனக்கு 2 சான்ஸ் தர்றேன், ஒன்றால் முடிஞ்சால் உன்னை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்கிற அந்த ஷாட்டு பிரமாதமானோம். அப்போ இதெல்லாம் வந்து சைலண்டாக பேசினாலும் நாம் எதிர்பார்த்த இந்த விஜயகாந்த் சார் இங்கே ஒரு கோர்ட் சீன் வந்தால் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுவார், எங்கேயுமே பேசலையே அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு முருகதாஸ் சார் வந்து இந்த கிளைமேக்ஸில் மக்களை சந்தித்து பேசுகிற மாதிரி ஒரு ஷாட் வைப்பார். அதில் தான் வந்து அந்த பியூட்டிஃபுல்லான டைலாக் வரும். அப்போ அவர் சொல்லுவார், மாணவர்கள் சக்திங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, மாணவர்கள் சக்தியெல்லாம் ஒன்று குடிச்சுன்னா ஒரு தீ, அதுவே தீ பிழம்பா மாறி அது ஒரு புரட்சியை உண்டாக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாணவர்களாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரவுடிகள் மாணவர்களாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு அதிகாரிகளும் என்னைக்கோ மாணவர்களாக இருந்தவங்க இன்னைக்கு அவங்க அதிகாரிகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிகாரிகள் நேற்றைய மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் நாளைய அதிகாரிகள். நீங்கெல்லாம் மாறினா இந்த சமுதாயம் மாறும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார், அதுதான் சூப்பராக இருக்கும். என்ன இல்லை, நம்ம நாட்டில் ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம், ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம், ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா மனித சக்தியில் 3 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்க மக்கள் தொகை 28 கோடி, இந்திய மக்கள் தொகை 102 கோடி. 28 கோடி இருக்க மக்கள் தொகையில் ஒரு ஆபிரகாம் லிங்கன், ஒரு பில்கேட்ஸ், ஒரு எடிசன் இருக்காப்புல. ஆனால் இதே 102 கோடியில் 3 பில்கேட்ஸ் வேணாம், 3 ஆபிரகாம் லிங்கன் வேணாம், ஏன் ஒருத்தர் கூட இல்லையே, ஏன் அப்படின்னு பஞ்சுன்னா அப்படி ஒரு பஞ்ச். நியாயமான கேள்வி. இங்கே இன்னும் எத்தனையோ ஆபிரகாம் லிங்கன் செருப்பு மட்டுமே தைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல. இந்த டயலாக் முடிஞ்சோன்னு உள்ள ஷாட்டு, த ஹோல் க்ரௌடு யாரும் அசைய மாட்டாங்க. பேசி முடிச்சுட்டு எனக்காக யாரும் ஒரு தீக்குச்சி கூட எறியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போயிட்டு அடுத்த ஷாட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஷாட். என்னன்னா, ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்டில் அந்த மாஸ் ஹீரோவை கில் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கடைசியாக அவர் வந்து கிளைமேக்ஸில் இறந்துடுறாரு அப்படின்னு. அந்த தைரியம் ஒரு இயக்குனருக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் யார் முருகதாஸ் அவர்களுக்கு இருந்தது. இந்த மாஸ் ஹீரோ ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து கூட விட்டுறலாம். இதை ஏன் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இதே படத்தை தெலுங்குல சிரஞ்சீவி நடித்தார். ஆனால் அந்த இடத்துல பொது மன்னிப்பு வழங்குற மாதிரியும் சிரஞ்சீவி ரிலீஸ் ஆகிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. சிரஞ்சீவி இறந்து போகிற மாதிரி ஷாட் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டெட் பாடியை கொண்டு வர்ற ஒரு சீன், அன்னைக்கு அந்த சீனை ப்ரிவியூவில் போடும்போது இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் வந்து தியேட்டரை விட்டு வெளியில் போய் நேராக பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போயிட்டாராம். ஏன்னா படத்தை வந்து அவங்க ஒய்ஃப், விஜயகாந்தோடைய ஒய்ஃப் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் ரொம்ப கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. பெரிய விஷயம்தான். இப்போவும் சொல்கிறேன், ஒரு மாஸ் ஹீரோவை, ஒரு பெரிய மாஸ் ஹீரோவை வந்து கில் பண்ணுற மாதிரியான அந்த கேரக்டரை பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதே லஞ்சம் வாங்குறது தவறுன்னு சொன்ன இந்தியன் படமாக இருக்கட்டும். அந்த படத்தில் கூட 2 கமலஹாசன் இருப்பாங்க. அதில் ஒரு கமலஹாசன் ஆஸ்திரேலியாவில் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு அவர் தான் அந்த லஞ்சம் வாங்கினா கொள்றவர். இன்னொரு கமலஹாசன் வந்து வில்லனா சித்தரிச்சிருப்பாங்க, அந்த கேரக்டரோட கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த இந்தியன் தாத்தாவை கொல்ல முடியாது, வாய்ப்பில்லை, அந்த கேரக்டரை கொண்டுட்டா கதையில் ஒரு தொய் விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் வர வைக்கவே முடியாது, மக்களை அக்செப்ட் பண்ண வைக்கவே முடியுமா முடியாதாங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்துடும். ஆனால் அந்த தைரியம் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு இருந்தது, அந்த ஸ்க்ரீன் பிளேல இருந்தது.
ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இப்படி ஒரு அருமையான திரைப்படத்தை புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்ததற்கு, இந்த படத்தில் எடுத்திருந்த டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் உள்ள அத்தனை டெக்னீஷியன்ஸ், கேமரா எம்எஸ் பிரபு சார், மணிராஜ் சார் ஆர்ட், அதுக்கப்புறம் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வந்து ஏஆர் முருகராஜ் சார், மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இசைஞானி இளையராஜா சார், இவங்க எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு திரைப்படம் மீண்டும் வருமாங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம், ஒரு மெசேஜ், ஒரு பொலிட்டிக்கல் பொது விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக, ஒரு மாஸ் திரைப்படமாக. அண்ட் இந்த படத்தில் இப்போ நான் பார்த்துட்டு இருந்தப்ப கேப்டன் அவர்கள் பேசும் பொழுது அவர் ஒரு டயலாக் சொன்னார். இதில் நான் இறந்து போயிட்டேன்னு இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டாம், நான் எங்கேயோ வெளிநாடுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டேன்னு அவங்க தாங்க மாட்டாங்கன்னு. அன்னைக்கு அவர் சொன்னது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மனசில் வச்சுருக்காங்க. அவர் இறந்தெல்லாம் போகல, எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கார், நம்ம பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கார், என்னைக்காவது ஒரு நாள் வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து படத்தில் சாகிறதையே என்னால் ஒத்துக்க முடியலையே, ரியல் லைஃப்பில் நம்ம கூட இல்லைங்கிறத என்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியாது. ஆனால் இந்த படம் ஒரு பெரிய சரித்திரம், இந்த படம் ஒரு மாபெரும் புரட்சி. இப்படி ஒரு படம் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வருமானு எனக்கு தெரியல. அதே சமயத்தில் இந்த திரைப்படத்தை மறுபடியும் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ரிலீஸ் பண்ணணும், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். கேப்டன்ஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ரமணா.